என்ன சொல்ற? மா, நான் என் புருஷனோட கௌரவத்தை காப்பாத்தணும். அதுதான் இப்ப எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க என்ன கண்டிஷன் போட்டாலும் நான் ஒத்துக்கிறேம்மா. நீங்க அந்த கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்கம்மா. பெரிய கண்டிஷன்லாம் ஒண்ணும் இல்ல, சாதாரண கண்டிஷன் தான். நீ என்கிட்ட பணத்தை வாங்குற இந்த நிமிஷத்துல இருந்து நீ உன் அப்பா கூட பேசக்கூடாது. மா, என்னம்மா சொல்றீங்க? நான் என் அப்பா கூட பேசக்கூடாதா? ஆமா, இதுதான் என்னோட கண்டிஷன். இதுக்கு சம்மதம்னா நான் பணத்தை தரேன். என்ன சொல்ற? அம்மா, என்னம்மா? இல்லம்மா, இல்லம்மா. நீ இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் பணத்தை கொண்டு வந்து இப்படி ஒரு கண்டிஷனை போடுறேன். இதுக்கப்புறம் நான் பத்திரத்தை கொடுக்கல, பணத்தை கொடுக்கலன்னு யாரும் எனக்கு குத்த சொல்ல முடியாதுல்ல. அதுக்குதான் இந்த டிராமா. நல்லா யோசிச்சு சொல்ல ஆதுர. நான் பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். என் அப்பா கூட நான் பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறதுக்கு பதிலா நான் செத்து போகணும்னு கண்டிஷன் போடுங்க. அதுக்கு நான் சந்தோஷமா சம்மதிக்கிறேன். ஆனா என் அப்பா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லாதீங்கம்மா, பிளீஸ்மா. அது என்னால முடியாதும்மா. அப்படின்னா இந்த 10 லட்ச ரூபாய் பணம் உனக்கு வேண்டாமா? சந்தர்ப்பம் பார்த்து இப்படி கழுத்தா இருக்காத. என் பொண்ணுகிட்ட பேசாம என்னால வாழ முடியாது. அது வாழ வேண்டிய பொண்ணு, அது நல்லபடியா வாழட்டும். நான் செத்து போடுன்னு கண்டிஷன் போடு. இப்ப இங்க நான் செத்து போயிடுறேன். இப்ப பணத்தை கொடுத்துரு. உங்க 2 பேரையும் சாக சொல்ற அளவுக்கு நான் உன கொடுமைக்காரி இல்ல. 2 பேரும் பேசாம இருந்தீங்கனாலே அது எனக்கு போதும். மா, நாங்க பேசாம இருக்கணும்னு சொல்றதே நாங்க சாகிறத விட கொடுமையான விஷயம்மா. மா, தயவு செஞ்சு வேற ஏதாவது கண்டிஷன் போடுங்கம்மா, ப்ளீஸ். பண்ண சம்மதிக்கிறேன். ஆதர, இதுதான் என்னோட கண்டிஷன். இதுக்கு நீ சம்மதிக்கலனா என்னால பணத்தை கொடுக்க முடியாது. நான் கிளம்பி போறேன். அத்தை அத்தை இருங்க அத்தை. மாப்ள, உங்க மான மரியாதையை காப்பாத்துறதுக்காக தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா உங்க மாமனாரும் உங்க பொண்டாட்டியும் ஆசைப்படலையே. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் வரேன். அத்தை அத்தை ஒரு நிமிஷம் இருங்க. ஆதிர, இப்படி அழுதுட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ உன் அப்பா கிட்ட பேசாம இருக்கிறது முக்கியமா, இல்ல இந்த ஊரை நான் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறது முக்கியமானு இப்ப இந்த நிமிஷமே நீ முடிவெடுத்து ஆகணும். மனோகரே, நேரம் பார்த்து இப்படி நெஞ்சில குத்துறிய. உனக்கும் இந்த ஏகாம்பரம், சிங்கப்புலி, தேவாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? நீ இவங்கிற மாதிரி தானே இருக்க. எங்க கஷ்டத்துல நீ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு குளிர்காயிருந்தாலும் நினைக்கிற. இது நல்லதுக்கு இல்ல. இப்படி எல்லாம் செய்யறது நல்லது இல்ல மனோகரே. உனக்கே தெரியும்ல. தெரிந்தால என் பிள்ளைகிட்ட பேசாம என்னால எப்படி இருக்க முடியும்? சரி, முடியாதுன்னா விட்டுருங்க. ஆதிர, என்ன ஆதிர, நீ இப்படி எந்த முடிவு எடுக்காம இருந்தா என்ன அர்த்தம்? நானா உன் அப்பாவான்னு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. மாப்பிள்ள, அம்மாடே, அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. பேசாம இருக்க முடியாதம்மா. நீங்க இல்லாம உங்க கூட பேசாம என்னால இருக்க முடியாதுப்பா. அது நினைச்சாலே எனக்கு உயிரே போற மாதிரி இருக்குப்பா. ஆனா இப்ப எனக்கு வேற வழி தெரியலப்பா. நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை வேற 10 லட்சம் ரூபாய்க்கு மேல பேசுறாங்கப்பா. நான் அதை ஏத்துக்கிட்டு தான் பாக்கணும். பிளீஸ் பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்க. உங்க கூட பேசாம இருக்கதான் தடை பண்ண முடியும். உங்களை நினைக்காம இருக்கிறதுக்கு யாராலையும் தடை பண்ண முடியாதுப்பா.
பேசினாதான் பாசமா? நினைச்சாலும் பாசம்தான். நான் உங்களையே தான் நினைச்சிட்டு இருப்பேன்ப்பா. அம்மா, உங்க கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேம்மா. மணி ஆகுற இப்ப பணத்தை கொடுங்க. இரு, வெறும் வார்த்தையால சொன்னா நான் எப்படி நம்புறது? சத்தியம் பண்ணு, உன் தாலி மேல சத்தியம் பண்ணு. நீயும் உன் அப்பாவும் ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால உன் தாலி மேல சத்தியம் பண்ணி சொன்னாதான் நான் நம்புவேன். மணி வேணாமா, வேணாமா, தாலி வேலை சத்தியம் பண்ண வேணாமா, வேண்டாமா, வேண்டாம் மணி அதனை ஆகுற வேணாமா, வேணாம். மணி வேணாமா, வேணாமா, அப்பா சொல்றதை கேள்டாமா, வேணாண்டா, வேணாமா, 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 வேணாண்டா, வேணாமா, வேணாம், அப்பா சொல்றதை கேள்டாமா, வேணாண்டாப்பா, வேணாண்டாப்பா, அப்பா சொல்றதை கேள்டாமா, அதனை ஆகுற வேணாண்டாப்பா, வேணாம். உங்க மருமகளோட மானம் ரொம்ப முக்கியம் சார். சார் சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். சார் ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க சார். இருக்காதீங்க சார். சார் வேண்டாம் சார். நான் என் தாலி மேல சத்தியமா சொல்றேன், நான் இனிமே என் அப்பா கூட பேச மாட்டேன். மணி, அம்மா, அம்மா, அம்மாடி, அதுற நம்ம அப்படி பண்ணிட்டே அம்மா.